இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா அவர்களுடைய 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு வாலிபர் முன்னணியினால் ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ருதிரத்தினுடைய பற்றாக்குறையையும் உணர்ந்து அறிந்து இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளையினால் தந்தை செல்வாயினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டும். தமிழ் மக்களுடைய நலனுக்காக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதியை கண்டு உருவாகிய கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. குறிப்பாக எங்களுடைய மலையக தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கான சட்டங்கள் இயக்கப்பட்ட பொழுது அந்த அநீதியை கண்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய ஒரு கட்சியாக, ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுடைய கட்சியாகத்தான் தந்தை செல்வா அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியிருந்தார். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்கும் ஒரு கட்சியாக, ஒரே ஒரு கட்சியாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் சார்ந்த தீர்மானங்களை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களுக்கும் அநீதி நடக்கும் பொழுது அந்த அநீதியை தட்டி கேட்கும் ஒரு கட்சியாகி எங்களுடைய கட்சி பிரதானமாக பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மக்களுக்கு அந்த கட்சியில் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கும் சிங்கள தலைவர் தொடர்ந்தும் அந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அநீதிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இன்று அந்த வன்முறைகள் அநீதிகள் இன்று புதிதான ஒரு உருவெடுத்திருக்கு. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகள் 48ஆம் ஆண்டிலே இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு வரும் அநீதியுடன் சேர்த்து இன்று புதிய வகையான நவீன முறையான ஒரு அநீதிகளும் எங்களுடைய மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதான் எங்களுடைய வளங்களை வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்வது. குறிப்பாக நாங்கள் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வடக்கு கிழக்கிலே பல வளங்களை தமிழ் மக்களுக்கு சொந்தமான வளங்கள், தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள், தமிழ் பேசும் மக்கள் பயன்படுத்த வேண்டிய நிலங்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு தேவைப்படும் நிலங்களை பல வர்த்தக துறையை சேர்ந்தவர்களுடன் பல ஒப்பந்தங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தால் மட்டக்களப்பிலே உங்களுக்கு தெரியும் வாகரை பிரதேசத்திலே பல காணி அபகரிப்புகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த காணி அபகரிப்புகள் இன்னும் மிக வேகமாக தற்பொழுது நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இதுக்கு அரசாங்கத்துடன் சேர்ந்து இருக்கிற அமைச்சர்களும் இதுக்கு உதவியாக இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வாறு உதவியாக இருக்கிறார்கள் சொன்னால், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்துவதில்லை. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்தும் பொழுது இந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்படாத தீர்மானங்களை எடுத்ததாக அறிவித்து சில தீர்மானங்களை எடுத்து இந்த வியாபாரிகளுடன் சேர்ந்து ஒப்பந்தங்கள் செய்வதாக அறியக்கூடியதாக இருக்குது. தற்பொழுது கூட இலுமினாய்ட் அகழ்வுக்கு புதிதாக சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அண்மையிலே கூட ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக இன்றைய தினம் காலையிலே 9 மணிக்கு வாகர பிரதேச செயலகத்திலே ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் நேரம் ஒதுக்கியிருந்தாலும் கூட அந்த சந்திப்பை கூட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மற்றது இராஜாங்க அமைச்சர் வியாழன் இணைந்து இந்த சந்திப்பை இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார்கள். ஏன் சந்திப்பை நிறுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய பொய்கள் மக்களுக்கு முன்பாக தெரிய வருமென்றதுக்காக நிறுத்தியிருக்கிறார்கள். அப்போ இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடக்கும் விஷயம் இல்லை. இது ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய கொள்கையாக தான் இருக்குது. அதாவது நாட்டில் இருக்கும் வளங்களை விற்கிறது அரசாங்கத்துடைய கொள்கையாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல நாங்களும் ப்ரைவேட்டைசேஷன், அதாவது லாபம் இல்லாத நட்டப்பட்டு கொண்டிருக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வியாபாரங்கள் இல்லாட்டி இந்த சில திணைக்கழகங்கள் சில விடயங்களை லாபம் நாட்டுக்கு ஒரு பாதகம் இல்லாத வகையாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் ப்ரைவேட்டைசேஷன் என்றதினூடாக இந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கணும். நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் அதனுடைய பிரயோசனம் பெற வேணுமே தவிர ப்ரைவேட்டைசேஷன் என்ற போர்வையிலே பல தனியார் கம்பெனிகளும் சில அமைச்சர்களும் பல தனியார் கம்பெனியும் சில தனிநபர்களும் சேர்ந்து லாபம் உழைக்கிறதுக்காக ப்ரைவேட்டைசேஷனை பயன்படுத்த முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ எரிபொருள் சம்பந்தமான விடயங்களை பார்த்தால் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இந்த சினோபெக் ஒப்பந்தம், அதே போல் இன்னும் வர இருக்கும் புதிய ஷெல்லோடைய நடந்த ஒப்பந்தம், இதுகளை பற்றி வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வகையில் அரசாங்கத்தினுடைய கொள்கையே
எங்களுடைய வளங்களை எவ்வாறாவது விற்று தாங்கள் ஒரு சிலர் வந்து பணம் முளைக்கிறது தான் கொள்கையாக இருக்கு. அதுதான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை நடைபெற்று கொண்டிருக்கு. அதனை மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அழைக்கப்படுற இந்த மட்டக்களப்பை நாசமாக்குறவர்கள் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இன்னொரு விடயத்தை சொல்ல போனால் 2 நாட்களுக்கு முன்பாக ராஜாங்க அமைச்சர்மாருக்கான இல்லாட்டி அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கான சந்திப்பு, ஜனாதிபதிக்கான சந்திப்பு நடந்தது. இதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் முகம் கொடுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது பேசக்கூடியதாக. ஆனால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகிய சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அந்த இடத்துல முன்வைத்த பிரச்சனை என்னென்று பார்த்தால், சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 கோடி நீங்கள் வழங்குனீங்க, 318 அவருடைய முன்மொழிவரை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள். அப்போ மாவட்டத்தில் 1000 பிரச்சனை அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் முன்வைக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது இவர் முன்வைத்த பிரச்சனை என்னென்று பார்த்தால் இந்த 5 கோடி ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஜனாதிபதி எனக்கு வழங்கினது. அப்போ இந்த 5 கோடி ரூபாய் எடுத்து நான் என்ன ஹம்பந்துறை காவல் கொடுத்திருக்கேன், இல்லாட்டி நான் என்ன முன்றாகல மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கேன். இது மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்திக்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கேன். அப்போ அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பதவியை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துடன் சேர்ந்து இலங்கை தமிழ் மக்களுடைய வளங்களை விற்கிறதுக்கு இவர்களும் உடந்தையாக இருக்கிறார் என்ற செய்தியை இன்று நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு தலைவருடைய நினைவு தினம் அன்று தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்பிய செய்தி, எங்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபக தலைவரை போல அல்ல இந்த கொலைக்கார கும்பல். அப்போ அந்த வகையிலே இனி வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் சரியான கட்சி எது என்றதை இனம் கண்டு எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்லுங்கள். நன்றி.